ஸோ இது வரைக்கும் இந்த பம்ப் எப்படி கப்பல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 நட்டையும் நம்ம நல்லாவே டைட் பண்ணிக்கணும். அப்போனா தான் பம்ப் வந்து மோட்டரோட எப்பவும் தனியாக கலந்து விழுந்துடாது. இல்லைன்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்போட மேல் பக்கம் மட்டும்தான் ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு, சிலருக்கு வந்து கீழ்ப்பக்கம் வந்து கீழே வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. அதான் சொல்கிறேன், நம்ம எந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பம்போட ப்ளேவும் நல்லாயிருக்கும். அது போக நம்ம கப்பல் பண்ணியிருக்கும்போது அதோட லைஃப்பும் நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த கப்பல் பண்ணும்போது இது நல்லா டைட் பண்ணிடுங்க, அதை மறந்துடாதீங்க எப்போவுமே. ஸோ இப்போ பம்பை நம்ம கப்பல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்பை ஃபுல்லாகவே கழட்டி பம்புக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, அதை எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பம்பு வந்து வெளியே சர்வீஸ் பண்ணணும், இல்லை பம்பில் ஒரு சின்ன உள்ளே வந்து ஏதோ கல் மண் சிக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பம்பை நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், மேலே இருக்க இந்த 4 நட்டை கழட்டிட்டு கீழே ஒரு 4 போல்ட் இருக்கும். அந்த 4 போல்ட்டை வந்து இந்த பட்டியோடு சேர்த்து டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னாலே பம்ப் வந்து ஃப்ரீயாக தனித்தனியாக வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், நான் எப்படி கழட்டுறேன் அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ இப்போ இதில் உள்ள இந்த கார்டு அதோட நட்டு 2ஐயும் கழட்டிக்கலாம். நான் கார்டை கழட்டணும் அப்படின்னா கீழே ஒரு போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டை லூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டு தனியாகவே கழண்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கார்டு வந்து தனியாக கழட்டு வந்துருச்சு. இதே மாதிரி மற்ற 3 ராடையும் வந்து நம்ம தனித்தனியாக கழட்டிக்கலாம். ஸோ இப்போ இதில் உள்ள அந்த 4 கார்டையும் வந்து கழட்டியாச்சு. ஸோ இப்போ தட்டுறோம் அப்படின்னா இந்த வால்கேசிங் மட்டும் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமே இம்பலர் இருக்கும், அதுக்கப்புறமே ஒவ்வொரு வால்கேசிங் ஒவ்வொரு இம்பலராக தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் எப்போவுமே புதுசாக மெட்டீரியலோ இல்லை பழசு மெட்டீரியலோ கழட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி நைலான் நம்பர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மெட்டீரியல் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போகாது, அதுக்காக தான். ஸோ நம்ம நைலான் நம்பர் வச்சு தட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக கழண்டு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள ஹவுசிங் கழண்டு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள மேலே லாக் நட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கழட்டிட்டு மேலே ஸ்லீவு அது போக பாட்டம் ஸ்லீவு நிறைய கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றா கழட்டிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் லாக் நட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த லாக் நட்டு வந்து லூஸாகவே இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் உள்ள ப்ளே வேரியேஷன் வந்து நிறைய வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லீவை மேலே தூக்கிடலாம். ஸ்லீவை தூக்குனதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு கீ வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நம்ம கீயை மேலே தூக்குறோம் அப்படின்னா அடுத்து இந்த பிளேட் வாஷரு, அதுக்கப்புறமே உள்ளே வந்து ப்ளே வாஷர் 2 வந்து வச்சுருக்காங்க. ப்ளே வாஷர் மொத்தம் 4 ப்ளே வாஷர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இந்த பாட்டம் ஹவுசிங் நம்ம மேலே தூக்கலாம். டிஃப்யூசரை அப்படியே மேலே தூக்கினாலே ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இந்த டிஃப்யூசரை தூக்கிட்டிங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்லீவ் ஒன்று வந்திருக்கு. அது போக எஸ்எஸ் இம்பலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் அந்த ஸ்லீவு அதுக்கப்புறமே இந்த எஸ்எஸ் இம்பலரை வெளியே எடுத்துட்றேன். ஸோ இந்த இம்பலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன மைனஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கீ சைடு அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் இதுக்குள்ளே உள்ள இந்த வெல்டிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து லைஃப் வந்து நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தான் பண்ணணும். நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உள்ள நுரையல் இம்பலர் தான் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்டிங் இம்பலர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் நான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் இம்பலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ் தான் பம்புக்கு. பட் இது வந்து எஸ்எஸ் இம்பலர் கொடுக்கறனால லைஃப் ஃபுல்லாக போயிடும் இல்லை. ஒரு 10 இயர்ஸ் ஓடக்கூடிய பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 to 8.5 இயர்லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடும். ஸோ அதுதான் அந்த இம்பலரோட பெரிய மைனஸ். இதே நம்ம நுரையில் யூஸ் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். ஒரு 5 இயர்ஸ்லேயே அதோட லைஃப் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பம்பில் மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இம்பலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா இம்பலரும் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ண அந்த 4 நட்டையும் கழட்டிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ இதை அசம்பிள் பண்ணக்கூடிய வீடியோ வந்து நான் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து இதோட மோட்ரு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கழட்டி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து சொல்கிறோம். இது வரைக்கும் பம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000 ரூபாய்க்கு வரத்துள்ள பம்பு தான். பட் மோட்டரை பொறுத்து அதை வந்து சொல்ல முடியும். ஸோ மோட்டரோட வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்படியே வர அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ இதில் கீழே உள்ள நட்டு எல்லாமே நம்ம கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறமே மேலே உள்ள சாஃப்ட்டை பிடிச்சி தூக்கணுனாலே ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இந்த பம்போட அசம்பிளி. பம்பை ஃபுல்லாக கழட்டியாச்சு. இப்போ மெகர் பார்த்துட்டு மோட்ரு எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் புது பம்பு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம்.